ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 2 kg பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளியே அவுட்டோர் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் திறந்துட்டுருக்காங்க, எல்லாம் அவுட்டோரில் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணிக்கு தேவையான ஜாமான் என்னென்னு பார்ப்போம். 2 kg பாஸ்மதி ரைஸ் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் ஆயிலு, சால்ட்டு, அப்புறம் கீ, டால்டா ஒரு சின்ன பாக்கெட் இருக்குது, கறி மசாலா, இது பார்த்திங்கன்னா சக்தி தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா, அண்ட் தென் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, இது கீ, அப்புறம் இது பார்த்திங்கன்னா கொரியண்டர் லீஃபும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கோம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, அதுக்கப்புறம் தாமரை இலை எடுத்து வச்சுருக்கோம். பிரியாணிக்கு தேவையான ஜாமான்லாம் எடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்ப்போம் அடுத்து எப்படி செய்கிறதுன்றது. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, அடுத்து பார்த்திங்கன்னா லெமன் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அரிஞ்சிட்டாச்சு. அடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு தயாராகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இன்றைக்கி வச்சு தயிர் நாங்கள் கலக்கலை. ஆனால் ஆக்சுவலி தயிர் கலக்கலாம். தயிர் கலந்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சாப்பாடு பார்க்க. இன்றைக்கி நாங்கள் அந்த கிளைமேட்டுக்காக நாங்கள் தயிர் யாரும் சேர்த்துக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைக்கலாம். ஆக்சுவலாக சமைக்கும் போது ஒரு கற்பூரத்தை வச்சு பார்த்துருங்க. சும்மா கப கப கபன்னு பார்த்துங்க. மீட்டிங்கே முடிக்கலையாண்ணா, பெரிய புண்ட மீட்டிங் அட்டன் பண்றாங்க. தளபதியா இந்த மீட்டிங் போடுமா? அளந்து போடு. ஓகே. ஆன் பண்ணிட்டியா? எண்ணெய் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சுத்தமாக சொல்ல போனேன். தண்ணி சுத்தமாக போட்டாச்சு. எண்ணெய் அப்படியே காயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பட்டை, லவங்கம் அதெல்லாம் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனில் ஊற வச்சிடலாம். தனி ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா அது அந்த காரம் அதில் சிக்கனில் ஏறிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிச்சு அதை வரேன். ஓகே, என்ன பண்ணுமா டக்குனு ரொம்ப அஜய் 2 காலுக்கும். ஓகே ஓகே, சால்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அஜய் 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அரிசி ஊற வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி தண்ணி ஊற்றணும் சீக்கிரமாக பாருங்கள். ஓகே, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போடுறேன். நல்லா பொரியட்டும். பச்சை மிளகாய், எல்லாம் பதங்கட்டும். வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு 2 சேர்ந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லா நாங்கள் ஆயில் நாங்கள் ஃப்ரீயாக நிறையா விட்டுருக்கோம். இந்த பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரையாக வரும். கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் கோபி கொஞ்சம் தக்காளி எடுது. பார்த்தீங்கன்னா டொமேட்டோ, தக்காளி தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க.
சால்ட் சால்ட் லைட்டாக ஆட் பண்ணிட்டா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வேகும். இன்னும் ஒரு போட்டுட்டு ஒரு 1 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா தக்காளி நல்லா சீக்கிரம் வெந்துடும். சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 1 மினிட் நல்லா இப்போ சொல்கிறேன் முல்லை நல்லா இதாக இருக்குது, ட்ரை ஆகிருக்கு. எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக தான் விட்டுருக்கு. புதினா கொத்தமல்லி தழை லைட்டாக போடுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் பிரியாணிக்கா இதான், அதுக்கப்புறம் அப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் லைட்டாக மைல்டாக போட்டுக்கிறோம். ஓகே, மசாலா ஆட் பண்ணலாம். தனி மிளகாய் தூள், தேவையான அளவு காரம், மல்லித்தூள், கறி மசாலா, பிரியாணி மசாலா, enough. சிக்கன் மசாலா, enough. நல்லா ட்ரை பாஸ் ஆகட்டும். பண்ணுங்களா? ஊற்றிருக்கோம் அப்படி சொல்லி தண்ணி நாங்கள் தேவையான அளவுக்கு, எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1க்கு 1.5 படி 2 படி தண்ணி ஊற்றலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஜூனியர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவரு. உப்பு தேவையான அளவுக்கு, ஓகே enough. சால்ட் பாருங்க. திரும்ப பொறுக்கவே மாட்டேன். போட்டா பொறுக்கோண்டா. 1 2 3 ஏன்னா வந்து செம்ம லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கன் போட்டுக்கலாம். அது தெரியும்ல. ஆக்சுவலாக டேம்ல போனோம் சார், மேலே வரைக்கும் போயிருந்தோம். டேமு 2 kg சிக்கன் வரைக்கும் போகலாம். ஈக்குவலாக போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா ஒரு கொடுக்கும். நல்லா இருந்துச்சுல்ல, பிளான் பண்ணாமல் போனே நல்லா இருந்துச்சு. தண்ணி கொதிக்காம போடுறேன். அவன் மைண்ட் வைஸ் இப்போ ஏதோ அவன் பேசுற நிலைமை இல்லை. வீடியோ தவிர பேசுவான். வீடியோ கட்டுன்னு நம்ம பேசுற மாதிரி பார்த்து மஞ்சுநாத்தம் வசந்தம் வளைச்சு வச்சு ஓட்டுறோம். எனக்கு பயமே, நானும் கோப்பியும் இப்படி ஓட்டுறோம் அப்படின்னு பயமா இருக்கு எனக்கு. என்ன இருந்தாலும் ஒரு பயம் இருக்கலாம். நம்ம பார்க்கறது நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைப்பேன். அப்புறம் அரிசி போட்டுக்கோம். பசங்க எப்படி ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு மீதி லீஃபை போட்டாச்சு. சிக்கன்லாம் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 கொதி வந்துச்சுன்னா அரிசி எடுத்து போட்டுக்கலாம். அவன் மெக்கானிக் அவனை போடணும். இதே ஐடி போயிடுச்சு. எனக்கு ப்ரைஸ் கொடுங்க. லெமன் ஒரு லெமன் கட் பண்ணி போட்டுருக்கேன். பசங்களா இருக்கும்போது பாட்டு போடுவேன். அப்பதான் விசில் விடுவேன். யாராவது அக்காட்ட பேசுவேன். ஏண்டா என்ன பண்றீங்க? வந்தேன்னா அவன்கிட்ட தான் பேசிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அது சொல்றா. வாய்க்கு வந்து விளையாட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசி போட போகிறோம். அரிசி நல்லா ஊறி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்மதி அரிசி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இவர் தான் மாஸ்டர். என்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஜூனியர் மாஸ்டர் இவர். தெரியும். என்ன சொல்ல? இல்லை அந்த போட்டது ஏய் தண்ணி இருக்கு, பார்த்துக்குவாங்க. போன 2 வாரம் வீட்டில் போய் சொல்லுங்க.
இதுல எதுடா கோழி? ஒரு கிண்டு கிண்டிட்டு அப்படியே ஒரு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். அப்படியே பண்ணி கொடுங்க. அப்படிலாம் சொல்லுன்னு தெரிஞ்சுதான் நான் க்ளோஸ் நிறைய க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொதிச்சுட்டு வரட்டும். கொதிச்சுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் எப்படி வந்திருக்கு. ஒரு கொதி வந்தால் அடுத்து தம் கட்ட ஆரம்பிச்சிடலாம். செக் பண்ணியாச்சு பாருங்கள், வேணா செக் பண்ணிக்கோ. கிண்டுங்க. இதுதான் வந்து சூடான சிக்கன் பிரியாணி. கொதி வந்துட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு கிண்டு கடைசியா முல்லைவேந்தன் இலை பிரிங்க கொடுங்க. கடைசி ஊற்றிக்கலாம். இலையை போடுங்க. போடு. சின்ன சின்ன அங்கே பாருங்க சென்டர் இலை இப்படி இலையை போட்டு க்ளோஸ் பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இலையை போட்டு தம் கட்ட போகிறோம். ஓகே கொடு, பொறுமையாக எடுத்து தம் போட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10லேருந்து ஒரு 13 நிமிஷம் தம் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இறக்கிக்கிங்க. டைம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போலேருந்து ஒரு 10 நிமிஷம் தம் போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எடுத்தாச்சு, தம் கட்டி பொறுமையாக கொட்டுங்க. தூசி பட்டுற போகுது. என்னடா பண்ணான்? ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட தம் பிரியாணி. ஃப்ரெண்ட்ஸ் தம் பிரியாணியா? கோல்டு ஃபில்டரா? கிங் இல்லை கரெக்டான பதம்டா. எண்ணெய் இல்லை இப்போ பாருங்க மேலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட உட்காருவோம். சாப்பிட்டுட்டு எவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். அடுப்பு தான் ஒத்துழைச்சது. ஃபஸ்ட்டு அடுப்பு தான் சாப்பிடணும். வாயனமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி செஞ்ச பிரியாணியை டேஸ்ட் பண்ண போகிறோம். அது அடியில் இருந்துடுறா சாப்பாடா. அப்படி ஏறா போடுறாங்க. சோறு யூஸ் பண்ணுங்கய்யா. பீஸ் போடுறா எனக்கு. ஐயா போடுங்க. பிரியாணி வாசனை செமையாக இருக்குது. கறி போடுற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடெலாம் ஆக்கியாச்சு, எல்லாத்துக்கும் பரிமாறியாச்சு. சாப்பிட போகிறாங்க, நானும் சாப்பிட போகிறேன். அப்படியே கமெண்ட் பண்ணுங்கப்பா, எப்படிப்பா சாப்பாடெலாம் எப்படிப்பா இருந்துச்சு இன்றைக்கி? சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஓகே முல்லைவேந்தன் உங்களுது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட உட்காந்தாச்சு, நாங்களும் சாப்பிட்றோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோ இன்னும் நல்லா சிறப்பாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.